சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு. அட பாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்த. ஹாய் ஹலோ வணக்கம், உங்கள் ராம் யோகா மயிலன். ஆவலோட எதிர்பார்த்த, நான் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம் வந்து எனக்கே தெரியாம வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. ஆமா, நெக்ஸ்ட் வீடியோவோட நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ அடுத்தடுத்து 2 டேஸ்ல எல்லா வீடியோவும் எடுத்து வச்சிருக்காங்க. நான் கூட நம்பலை. ஃபஸ்ட்டு ப்ராங்க் தான் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு நான் அந்த வீடியோ வந்து நான் வந்து ரொம்ப ஃப்ரீயாகவே விட்டுட்டேன். என்னடா இதில் என்னடி இருக்குது அப்படின்னு நான் விட்டுட்டேன். பார்த்தா வந்து ரொம்ப ஷாக்கிங் நியூஸ், ரொம்ப இதாகிட்டு. என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ யாருக்கு நாங்கள் ரிவீல் பண்ண போகிறோம்னா எங்கள் அம்மாவுக்கும் மஞ்சுக்கும் ரிவீல் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்க போகிறோம். இதில் வந்து நாங்கள் வந்து டீட்டெயிலாக கொஞ்சம் விஷயங்கள் சொல்லுவோம். ஏன்னா அதுலேயும் டீட்டெயிலாக சொல்லியாச்சு. இருந்தாலும் பட் இது வந்து எனக்கு தெரியாத விஷயங்கள் கொஞ்சம் இன்றைக்கி தான் இப்போ என் முன்னாடி நிறைய விஷயங்கள் சொன்னால் இது மாதிரிலாம் இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, இப்போ தான் நல்லா இருக்குது அப்படின்னாங்க. சந்தோஷமாக போய்க்கிருக்கு. இதெல்லாம் வீடியோ ரொம்ப நாள் ஆச்சு எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு கொடுக்குறோம். தப்பாக எடுத்துக்காதீங்க. நம்ம சேனலில் புதுசாக அது பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போலாம், ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை. சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. ஒன்றும் இல்லை, சரி அதான் என்ன கால் பண்ணவே இல்லை, அதான் கால் பண்ணிக்கிறீங்க. சரி 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 சொல்லலை. நல்லா இருக்கான். ஸ்கேன்லாம் போட்டு பார்த்துட்டோம். சூப்பராக இருக்கான். ஹார்ட் பீட்லாம் நல்லா வந்துருச்சான். போல மூஞ்ச பாரு, பன்னிக்குட்டி மாதிரி. ஒன்றும் இல்லைல்ல, வேளாண் காட்டு காதத்துக்கு வர முடியுமான்னு தெரியலன்னு சொல்லி என்னடா பண்ற? அங்க அவனை பண்றேன். என்ன பண்ற? பேசு, வாயை திறந்து. என்ன பண்ற? மைய கடையில் இருக்கான்டா. கடையில் இருக்கேன், நான் வீட்டில் இருக்கேன். ஆமா, சுருவண்டா உன்ன. அது ஓனர் இல்லடா, உன் அண்ணன் ஓனர் இல்லை, அதான் கடைக்கு போயிட்டாப்ல. எதுக்கு 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 என்ன எதுக்கு? டே, அவன் கடையில் கணக்கு வழக்கு பார்த்தேன். வயசுட்ட கூட வயசு இங்கே பத்தியா வயசு? இப்பதான் உங்க அம்மாட்ட காமிச்சிட்டு வந்தேன். எனக்கு தெரியாது. அவதான் இந்தடா, உனக்கு இன்னொரு தம்பி வரான்டா. உனக்கு தம்பி உனக்கு தம்பி என்னடா? அப்படியா? சரிடா, வச்சு விளாட்றான். ஸ்கேன்லாம் போட்டு பார்த்தாச்சு. ஸ்கேன்லாம் போட்டு பார்த்தா எல்லாமே நல்லா இருக்கு. ஹார்ட் பீட்டு அதிகமாக இருக்கான். 2 நாளாக வந்து ஸ்கேனில் யாருக்கிட்டையுமே சொல்லலை. உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு உங்க அண்ணன் சொல்லிட்டேன். நல்லபடியாக வந்து எல்லாத்துக்குமே ரிவீல் பண்ணிட்டோம். எல்லாத்துக்குமே இல்லை, ஒரு ஆளாக இப்படியே ரிவீல். ஃபஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டில் சொல்லிடலாம் அப்படின்னு தான் கனெக்ட் பண்ணோம். எங்கள் வீட்டில் சொல்லிவிட்டு இப்போ எங்கள் அம்மாலாம் அழுக ஆரம்பிச்சிடும். ஏன்னா எங்கள் அம்மா
ஏற்கனவே ஒன்று இந்த மாதிரி 2 மாதத்துலேயே இதானது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் வீடியோ இப்போ கூட பாருங்கள், நீ இப்போ வீடியோ போடாத அப்படின்னா நாங்கள் வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் ரிவியூலே பண்ணுறோம். இது பண்ணலாமா அப்படின்னு, இப்போ பண்ணிக்கலாம் தாராளமா ஓகேவா. நான் ஏன்னா போன டைம் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னா நாங்கள் ரிவீல் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகி போச்சு. அதனால நாங்கள் இல்லை, நம்ம ரிவீல் பண்ணும்போது நம்ம அடுத்த வீடியோலேயே ரிவீல் இல்லைன்னு சொல்லிட்டோம். இல்லைன்னு சொல்லியாச்சு. எடுத்து வச்சிருந்த வீடியோவை லேட்டாக தான் போஸ்ட் வீடியோவுமே உங்களுக்கு எப்போ வருதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு மேபி வந்து ஒரு உங்களுக்கு லேட்டாக தான் வரும், எப்போ வருதுன்னு தெரியாது. எங்கள் அம்மா நீங்கள் லேட்டாகவே வீடியோ போடு இப்போ போடாத அப்படின்னு சொல்லிடுச்சு. நானும் நாங்கள் வந்து எத்தனை மந்த் அதெல்லாம் நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து ஒரு நியூ எனக்கே வந்து இவங்க வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் தான் என்கிட்ட சொல்கிறாங்க, எல்லா வீடியோவும் காமிக்கிறாங்க, பத்தியா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. எனக்கு நான் அந்த பீரியட் டைமில் அவங்க சொல்ல மாட்டாங்க என்கிட்ட, அது நார்மலாக இருக்கும். பட் மற்றவங்க மாதிரி வயிறு வலி அந்த மாதிரிலாம் இவங்களுக்கு இருக்காது. அதனால எனக்கு தெரிய போகிறது இல்லை, அதை பற்றி நான் தெரிஞ்சுக்க அழுகாத. அதுக்கு அத்தவும் இல்லை அழுகவும் இல்லை. ஏன்னா தம்பி கொஞ்சம் வெயிட்டாக பிறந்தேன் அப்போ வந்து பிறக்கும் போது. இருந்தாலுமே நான் அழுகலை, ரொம்பலாம் பெயின்ஃபுல்லாக. அந்த மாடிப்படி ஏறும்போது மட்டும் தான் வலி இருந்துச்சு. இப்போ வந்து இருக்கும் அப்படின்னு சந்தோஷப்படுறேன், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி படுறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த சாமிக்கு முடிச்சு குலசாமி காமி முடிச்சு வை அப்படின்னா நான் அப்புறம் வந்து அப்பாட்ட சொல்லிடுமா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து மஞ்சு கால் பண்ணி வீடியோ கால்லேயே பார்த்துருப்பீங்க. மஞ்சுக்கு வந்து நான் நினச்சேன் என் அண்ணனை விட்டுட்டு எப்படா இவங்க வந்து வருவேன் எல்லா இடத்துக்கும் அப்படின்னு. அது மாதிரி ஆகிடுச்சு. அந்த போன வீடியோலேயே நாங்கள் சொல்லியிருந்தோம்ல, எதனால் இவங்களை எங்கேயுமே கூப்பிட்டு போகாமல் இந்த ரிவ்யூ பண்ணாமல் எதனால் இருந்தோம்னா இதுதான். லேட்டாக தான் ரிவ்யூ பண்ணால் என்ன ஏது இருக்குது அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக நான் வந்து ஒரு ஸ்கேன் வீடியோ இது எல்லாத்துலேயுமே நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். உங்களுக்கு நல்ல ஒரு ஹாப்பி நியூஸ் தான், நல்ல விஷயம்தான், நல்லா இருக்குது. நாங்கள் வந்து இதை வந்து மெயினாக மீடியாவில் சொல்கிறதுக்கு காரணமே வந்து நாங்கள் வந்து இவங்க பார்க்குற ஸ்கேன் ரிப்போர்ட் பார்க்குற இடத்துல கன்சல்ட் பண்ணிவிட்டு நாங்கள் ரிவ்யூ பண்ணலாமா எல்லாருக்கிட்டையும் சொல்லலாமா அப்படின்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் ஒவ்வொரு வீடியோவாக போஸ்ட் பண்ணலாம்னு ஐடியா. வந்து இப்போ வந்து பேபிக்கு நாங்கள் வந்து பிளான் பண்ணணும்னு நினச்சி தான் வந்து பார்த்தீங்க பேபி ஓகே நம்மளுக்கு கண்டிப்பாக இப்போ வந்து இந்த வருஷத்துக்குள்ள கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு பேபி வேணும் அப்படின்னு நாங்கள் ஏன் பிளான் பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து நான் கொஞ்சம் அந்த ஜாதகத்தெலாம் நான் நம்புவேன், நம்பாமலாம் இருக்க மாட்டேன், நம்புவேன். எனக்கு இவருக்கு இருக்கான்னு தெரியல, எனக்கு வந்து ஜாதகத்தில் நம்பிக்கை இருக்குது. எனக்கு வந்து இந்த வருஷத்தில் கண்டிப்பாக இன்னொரு குழந்தை இருக்கணும். மகிக்கு 5 வயசு 6 வயசுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா குழந்தை வந்து நிக்காது, உங்களுக்கு தங்காது, இருக்காது. ஆல்ரெடி மைக்கு 5 வயசு தான்ல, 6 வயசுக்கு மேல போயிடுச்சு. இந்த அடுத்த வருஷம் 6 வயசு ஆயிரும். அதுக்கடுத்து மேல போச்சு அப்படின்னா தங்காது, நிக்காது. இந்த வருஷத்துலயே வந்து குழந்தை கண்டிப்பா வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஜாதகத்திலேயே சொல்லியிருந்தாங்க. ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ அதெல்லாம் எங்களுக்கு இல்லை, எதா இருந்தாலுமே ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நம்மளுக்கு ஒரு குழந்தை வேணும், துணையா இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் பேபியே வேணாம், செகண்ட் பேபின்ற பிளானே இத்தனை வருஷம். எல்லாருமே இன்னும் 5 வருஷம் கழிச்சு ஒரு செகண்ட் பேபி அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. இத்தனை வருஷம் வெயிட் பண்ணீங்க, எதுக்கு இத்தனை வருஷம்? எல்லாருமே 3 வருஷத்துக்குள்ள ஒரு கமிட்மெண்ட் எல்லாம் ஃபுல் ஆகிக்கிட்டே இருக்கு. அதை பண்ணி முடிச்சுட்டு இதை பரவாயில்ல. எல்லாருமே நிறைய பேர் தான் சொன்னா அச்சீவ்லாம் பண்ணிட்டு அதுக்கு எடுத்து பேபி பிளான் பண்ணிருக்கீங்க வேற லெவல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கடைக்கு வரவங்கள நிறைய பேர் இவளை பார்த்துட்டு கேட்டாங்க, ஆனா வாயை திறக்கல. அப்ப சொல்லல. ஹாஸ்பிட்டல்லையும் நிறைய பேர் பார்த்துட்டாங்க, ஏன் ரிவீல் பண்ணவே இல்லை அப்படின்லாம் கேட்டாங்க. நான் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் ரிவீல் பண்ணிடலாம் அப்படின்னு நிறைய பேர் ஹாஸ்பிட்டலே பார்த்துட்டாங்க. நான் ஸ்கேன் கூட்டி போயிட்டு விட்டுட்டு வந்துடுவேன். இப்போ ரீசெண்டாக நேற்று கூட ஒரு ஸ்கேன் போயிருந்தோம். அப்போ கூட தான் அந்த இது ரிவீல் பண்ணலாமா அப்படின்னு ஒன்றா ஏற்கனவே எடுத்த வீடியோலாம் ஒன்றா போடலாமா அப்படின்னு கேட்டுட்டு ஓகே நல்லா இருக்காங்க. என்ன ஒன்று இல்லை அதிசயம் என்னன்னா எனக்கு ஒரு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. நான் நினைச்சது நல்லபடியா வந்து எந்த ஒரு ஏன்னா லாஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு நவம்பர் மாசம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் அபார்ட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து 3 months அதோட வலியெல்லாம் நான் கண்ணெறியா பார்த்தேன். மாத்திரை வாங்கி கொடுத்து அந்த மாத்திரை போட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு ஒரு விஷயத்தையும் பார்க்கும்போது அந்த நிலைமையில இருக்கிற லேடிஸ் எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உண்மையிலேயே வந்து அது வந்து கடவுளா கொடுக்குறோம். அதனாலதான் நாங்க வந்து இனிமே பேபியை நம்ம தள்ளி போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணது. ஏன்னா எவ்வளவோ பேர் இந்த மாதிரி எத்தனை பேருக்கு நடந்திருக்கும். ஒரு செகண்ட் பேபி அவ்வளவா ஃபீலிங் இல்லை, ஃபர்ஸ்ட் பேபியா இருந்துச்சுன்னா எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்போம். நிறைய பேர் என்ன 4 டைம் போயிருக்கு 5 டைம் அந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எங்களுக்கு நிற்கும் போது எனக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்கு.
நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஆனா ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்கேன் போகும்போது எனக்கு பக்குன்னு இருந்துச்சு. அது நல்லா இருக்குன்னு சொல்ற அவங்க வாயை தான் நான் பார்ப்பேன், அவங்க கண்ணை பார்ப்பேன், அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். அந்த மாதிரி ஒவ்வொன்றா நேத்து எடுத்த ஸ்கேன் தான் எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சர்ப்ரைஸ் ஆனது. என்னன்றதை நான் சொல்லவே விட மாட்டேன். ரிவீல் மட்டும் பண்ணியாச்சு அவங்க. அடுத்து எங்க அம்மாக்கு ரிவீல் பண்ண வீடியோ எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் வரும். உங்களுக்கு பண்ணாம என்ஜாய் பண்ணி பாருங்க. அவங்க நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பை.